வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சாம்சங் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு பழைய ப்ராசஸர், ஆனா கொஞ்சம் நல்ல ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஒரு மொபைல் போன்ல போட்டு வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் இந்தியா வரலாற்றில் முதன் முறையாக சாம்சங் கேலக்ஸி F62 அப்படிங்கிற இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. எனக்கு தெரியும் சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்மள நிறைய பேர் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலில் உள்ள ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு கம்மி ரேட்ல சாம்சங் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மொபைலை வாங்கணும் அப்படிங்கிற ஈகர்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லான்ச் ஆனதாலும் தெரியும் கம்மி பிரைஸ்ல லான்ச் பண்றாங்க, இல்லைன்னா பல்க் பிரைஸ்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொரு சாம்சங் ஃபேன்ஸும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாருமே போடுங்க, காசா பணமா போறது என்ன தப்பு, போட்டுதான் விடுங்க. Do it! Just லைக் போட்டுட்டீங்களா? கண்டிப்பா போட்டுருப்பீங்க நம்புறேன். சோ இந்த வீடியோல நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி F62 அப்படிங்கிற இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம வாங்குறதுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா, ஒரு 25,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க. 20,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இல்ல. சரி ஓகே, ஒரு 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா இந்த மொபைலை நம்ம வாங்கலாமா, ஒர்த்தா இருக்குமா, கேமிங் அது இதுன்னு எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற பத்தி டீடைல்ல இந்த வீடியோல பார்க்குறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, அப்போதான் நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்ஸ் ஆன் யூடியூப் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மேல இன்னொரு பெல் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மட்டும்தான் இந்த பையன் ஏதோ வீடியோஸ் போட்டிருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கேட்டா வந்துருக்கும். நீங்க பார்த்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாப்பீங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை எல்லாருமே ஹைலைட் பண்ணி சொல்ற ஒரு ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். Exynos 9825 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு இல்ல ஹைலைட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருமே டவுட் வரும். இந்த Exynos 9825 அப்படிங்கிற இந்த ப்ராசஸரை சாம்சங் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி Note 10 Plus அப்படிங்கிற இந்த மொபைல்ல 9825 Exynos 9825 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. குளோபலா அந்த Note 10 Plusல வந்துட்டு Snapdragon 855 யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது Exynos 9825 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. 855க்கான ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ரெண்டுக்குமே போட்டி வைக்கும்போது குளோபலா லான்ச் ஆன 855 ப்ராசஸரோட லான்ச் ஆன அந்த Note 10 Plusக்கும் இந்த 9825க்கும் போட்டி வைக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணல. 9825 ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு 10 பாயிண்ட் தான் இது வந்து டவுன் கிரேட் ஆயிருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான். பட் இங்க பிரச்சனை இருக்கு. சோ எங்க பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் வந்து Flipkartல பேனர் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காங்க, எல்லாத்துலயும் அடிச்சு புடிச்சு ஆட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்க ஜஸ்ட் ப்ராசஸர் அண்ட் பேட்டரி தான். பேட்டரி எவ்வளவு இருக்கு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மைண்ட் கேம்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பேட்டரிலாம் நல்லா கொடுக்குறீங்க, ப்ராசஸர் நல்லா கொடுக்குறீங்க, ஓகே தான். பட் செகண்டரியா இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் டைப், ரேம் அதெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு மொபைலோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? சோ சாம்சங் வந்து பிரைஸை கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ பார்க்கலாம் எப்படி லான்ச் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு. சோ இந்த ப்ராசஸர் வந்துட்டு ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸர் தான், ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். சோ நமக்கு மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். சோ CPU நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU கேமிங்காக கிராஃபிக்ஸ் GPU நம்ம பார்க்கும்போது Mali G76 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Mali G76 ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் GPU தான். சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ரெண்டு CPU அண்ட் GPU ஓட Antutu ஸ்கோரை வந்து அவங்களே வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அதாவது CPU-க்கு வந்து கிட்டத்தட்ட 4,53,000க்கு மேல ஸ்கோர் இருக்குதான். அண்ட் GPU ல 1,73,000க்கு மேல இருக்கு. சோ ரெண்டுமே அவங்க கொடுத்திருக்க ஸ்கோர் படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் ரியல் வேல்யூ யூசேஜ்ல அது எந்த அளவுக்கு Antutu ஸ்கோர் வந்து வருது அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேவா? பிராண்ட்ஸ் வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க, ஆஜா பூஜா காஜா பூஜான்னு சொல்லுவாங்க வாங்க வைக்கிறதுக்காக. எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். நீங்க டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது சாம்சங் 6.5 இன்ச்சுக்கு மேல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ சாம்சங் கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச AMOLED டிஸ்ப்ளே கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சோ படம்லாம் பார்க்கறது வேற லெவல்ல இருக்கும். என்ன படம் பார்த்தாலும் வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்க AMOLED டிஸ்ப்ளே தான் நமக்கு பிடிச்ச AMOLED டிஸ்ப்ளே தான். அவங்க நினைச்சாங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கலாம். பட் பிரைஸ் கட் டவுன் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு.
ஏன்னா ஃபிளாக்ஷிப் லெவலில் ஒரு ப்ராசர் யூஸ் பண்றாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பிரைஸ் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ல காம்ப்ரமைஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம், டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலோட பேக்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. நிறைய ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, பல இருக்கு. ஸோ கேஸ் எல்லாம் போட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த டிசைனை பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருமே வரும். எஸ், Oppo F17 Proல இருக்க அதே டிசைன் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல ஆட்டே போட்டு பார்த்து காப்பி அடிச்சு பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் சிமிலரா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் Oppo இந்த டிசைன் இந்த இதை வந்து யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஃப்ரூட் வகை. கேமராஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ண ரிவீல் பண்ண போட்டோஸ் பேனர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு போயிடுச்சு. பேக்ல வந்து 4 கேமரா இருக்கு, அதை நெத்தியில போட்டு வைக்கிற மாதிரி 4 போட்டு வச்சிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன சென்சர் யூஸ் பண்றாங்க, எத்தனை மெகா பிக்சல் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 64 மெகா பிக்சல் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு பிரைமரி சென்சர் ஆட்டு. ஏன்னா 200 மெகா பிக்சல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் அதை இங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ மேக்ஸிமம் 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் ஒரு 12 மெகா பிக்சல், அப்புறம் வந்து 8 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ இல்லைன்னா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் தான் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தா கூட டீசெண்டா தான் இருக்கும். 4K எல்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னுமே பெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4K 30 fps and 60 fps. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க சென்டர் பஞ்ச் ஹோல்ல. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு சாம்சங்ல டீசெண்டா தான் இருக்கும். இந்த பிரைஸ்க்கு உண்மையிலேயே நல்லா தான் கொடுப்பாங்க, வேற லெவலில் கொடுப்பாங்க. சோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு 1080p 60 fps வரை எனேபிள் பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும். அண்ட் பேக்ல வந்து 4K 30 fps and 60 fps கொடுத்தாங்கன்னா இன்னுமே குவாலிட்டியா இருக்கும். அண்ட் இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது பிராண்டே பேட்டரியும் ப்ராசஸரையும் வந்து மெயினா ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பேட்டரியில வந்துட்டு 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்றதுக்கு மேக்ஸிமம் 25 வாட்ஸ்க்கான சார்ஜ் தான் யூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் பேட்டரி கண்டிப்பா 7000 mAh தான், கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா தாங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து சூப்பர் AMOLED தான், பட் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால பேட்டரி லைஃப் கண்டிப்பா இங்க எக்ஸலென்ட்டா இருக்க போகுது. சோ அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? சோ ஃபைனலா இந்த மொபைல்ல பிரைசிங்ல தான் எல்லாமே இருக்கு. நம்ம வாங்குறது எல்லாமே இந்த பிரைசிங் அடிப்படையில தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மொபைல் ஒரு 30000 35000 பட்ஜெட் கொண்டு வச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த பட்ஜெட்ல 5G மொபைல்ஸ் இதை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற மொபைல்ஸ், ப்ராசஸர் யூஸ் பண்ண மொபைல்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த மொபைலை கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25000 இல்ல 28000 26000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும். அந்த மாதிரி பிரைஸ்ல ஒரு சாம்சங் மொபைல் வேணும், கேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா விளையாடணும், அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது, பெரிய பேட்டரி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த மொபைலை வாங்கலாம். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. 22ல இருந்து ஒரு 25000 ரூபாய் 26000 ரூபாய்க்குள்ள வந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க. அதுக்கு மேல போயிட்டு அப்படியே நமக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நம்ம வேற ஆப்ஷனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ சாம்சங் தான் வேணும் அண்ட் நமக்கு ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை வாங்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இன்னும் நம்மளோட FD ஃபேமிலி ஸ்டார்ஸ் ஆன் யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மறுபடியும் பெல் வரும், பக்கத்துல ஒரு பெல் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா மேல 800 பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா இருக்கும், நீங்க யூஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். சோ சீரியஸ் வீடியோ வேற என்ன டவுட் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் வாசி எல்லாருமே ரீப்ளை பண்ணுவேன். சோ மறக்காம என்ன டவுட், என்ன டாபிக்ஸ் வீடியோ பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நியூ இன்ஸ்பிரேட்டா. பை.